Hi. யாரெல்லாம் இந்த கிளைகோசிக்ஸ் க்ரீமை தப்பாக யூஸ் பண்ணுறீங்க உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீனில்? ஸோ இதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்துட்டு யாரெல்லாம் தப்பாக யூஸ் பண்ணுறீங்களோ இதுக்கப்புறம் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ சிம்பிளி ஜெய்ஷிலேருந்து நான் உங்கள் ஜெய்ஷி ஸ்கின் கேர், ஹேர் கேர், வெயிட் லெசன், மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நான் போடுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு வரும். ஸோ இன்னைக்கு இந்த கிளைகோசிக்ஸ் க்ரீம் வந்து லாஸ்ட் வீக் என்கிட்ட எப்படி யூஸ் பண்ணுறது, ஸ்கின் கேரில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு 2-3 பேர் கேட்டிருந்தாங்க. எப்படி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சில பேர் வந்து அந்த மாதிரி ரொட்டீனையும் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க தப்பா. ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இதில் இருக்கிற இந்த கிளைகோ-6ங்கிறது என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு புரிய வரும். ஸோ கிளைகோ-6, ஸோ 6ங்கிறது வந்து ஒரு பெர்சன்டேஜ். இது வந்து க்ரீம் பேஸில் இருக்குது. கிளைகாலிக் ஆசிட் அதை தான் சுருக்கமாக கிளைகோ-6ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கிளைகாலிக் ஆசிட் வந்து இதில் 6% இருக்கிறனால கிளைகோ-6ன்னு இந்த க்ரீம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபார்மசி ப்ராடக்ட். மோஸ்ட்டாக இது வந்து டாக்டர்ஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. எந்தெந்த விஷயத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்கின்னிலேயோ, ஃபேஸ்லேயோ இல்லை பாடியிலையோ எங்கெங்கெல்லாம் நிறையா டீப் பிக்மெண்டேஷன் இருக்கோ, ஸோ அதுக்காக இது மெயினாக வந்து டாக்டர் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது. இது ஒன்றும் வந்து பிரைட்டனிங், க்ளோயிங் அதுக்காக யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் தப்பாலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தால் இதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த கிளைகாலிக் சீரத்தை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ கிளைகாலிக் சீரம் தான் இது க்ரீம் பேஸில் வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு கிளைகாலிக் ஆசிட் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக ஆயிலி ஸ்கினுக்கு ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். மோஸ்ட்டாக எல்லாருமே யூஸ் பண்ணலாம். பர்டிகுலராக ஆயிலி இருக்கிற ஸ்கினுக்கு ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். இந்த ஒரு கிளைகாலிக் ஆசிட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னோட டெட் ஸ்கின் செல்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கும், டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கும், பிக்மெண்டேஷன், மெலாஸ்மாலாம் இருந்ததுன்னா இந்த ரொம்ப அதிகமாக பிக்மெண்ட் எல்லாம் முகத்தில் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி பிக்மெண்டேஷன் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா ஹெல்ப். ஸ்கின்னில் இருக்கிற சாகினஸ், அதுவும் இல்லாமல் தொலன்னு இருக்கிற மாதிரியெல்லாம் இருக்கும் இல்லையா ஃபேஸ், ஸோ அதெல்லாம் ஃபுல்லாக டைட்டாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ கொலாஜன் பூஸ்ட் நல்லாவே இது பண்ணுது. ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் இந்த கிளைகாலிக் சீரம் வந்து பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து நிறையா பேர் இப்போ தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நைக்கா ஆப்பில், ஆப்ல வாங்குற இந்த கிளைகாலிக் சீரம். பட் பார்மசியில் சீரம் எல்லாம் விற்க மாட்டாங்க இல்லையா, ஸோ அதுக்காக தான் வந்து கிளைகாலிக் க்ரீமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு கிளைகாலிக் க்ரீம் ஒரு 250 ருபீஸ்க்குள்ளே தான் இருக்கும். ஸோ ரொம்ப 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 நல்ல எஃபெக்டிவ். இதே மாதிரி இன்னொரு ப்ராடக்ட் இருக்குது, கிளைகாலிக் 6ன்னு இருக்கிற இடத்துல 12ன்னு இருக்கும். ஸோ இந்த ஒரு 12ன்னு இருந்ததுன்னா கண்டிப்பாக அது வாங்கவே வாங்காதீங்க. அது ஃபேஸ்லலாம் போடவே முடியாது. சப்போஸ் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் கான்சன்ட்ரேஷன்லாம் கேட்காம டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் யூஸ் பண்ணிங்கன்னா, ஸோ அது பயங்கரமான டேமேஜ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், பட் உங்கள் ஸ்கின்னை ரொம்ப டார்க் ஆக்கிடும். ஸோ அது எப்படி டார்க் ஆக்குது எல்லாமே டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ இந்த ஒரு கிளைகாலிக் இந்த க்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா 18 above 20 aboveஸ்லேருந்தே யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து நீங்கள் ப்ரெக்னன்சியில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. நாட் சஜஸ்டபிள் ஃபார் ப்ரெக்னன்சி, கன்சீவ் ஆக போகிறீங்க, பிரெஸ்ட் ஃபீடிங்னா கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சப்போஸ் சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்குன்னா தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது யாரெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறவங்க, என்னோட ஃபேஸில் 1-2 ஆக்னி வந்துட்டு போகுது, அதோட பிக்மெண்டேஷன் இருக்குது, டார்க் ஸ்பாட் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைம் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். மோஸ்ட்டாக எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து நைட்டில் யூஸ் பண்ணாதான் அது ரிப்பேரிங் டைம், நம்ம ஸ்கின் வந்து ரிப்பேரிங் ரெக்கவர் ஆகிற டைம். நம்மளுக்கு எப்படி நல்லா தூங்குனா அடுத்த நாள் நல்லா ஒர்க் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம ஸ்கின்னுக்கும் ரிப்பேரிங் டைம்னு ஒன்று இருக்குது. நைட்டு ஃபுல்லாக அது ரிப்பேரிங் டைம். ஸோ அந்த நேரத்தில் நம்ம ஊரை சுற்றிக்கிட்டு, முழிச்சிக்கிட்டு, ஃபோன் பேசிக்கிட்டு, சேட் பண்ணிக்கிட்டு, ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம டைம்த்தை வேஸ்ட் பண்ணி தான் நம்மளுக்கு வெயிட் கெயின் ஆகிறதும், ஸ்கின்னில் வந்து நிறையா இஷ்யூஸ் வர்றதும். ஸோ இது நிறையா பேருக்கு புரிய மாட்டேங்குது. அதனால தான் இன்றைக்கி இதில் சொல்ல வேண்டியதாக போச்சு. நீங்கள் ஸ்கின் கேரில் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க, இல்லைனா வந்து ஒரு ப்ராடக்ட் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும், இல்லை வெயிட் கெயினில் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்கனாலும் நைட்டு 10 மணிலேருந்து காலையில் 6-7 மணி வரையும் ஒரு நல்ல டீப் ஸ்லீப்பில் இருந்தால் மட்டுமே தான் அதோட ப்ராசஸ் ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது நீங்கள் இது முன்னாடி ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக இதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது நைட்டில் தான் யூஸ் பண்ணணும். ஃபேஷன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணணும். வீக்லி 3 டைம்ஸ் இல்லை 2 டைம்ஸில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி புதுசாக வாங்கியிருந்தீங்கன்னா இங்கே ஜா லைனில் இல்லைனா ஹேண்ட்ஸில் பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபேஸில் யூஸ் பண்ணுறதுனால இவ்வளோலாம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த கிளைகாலிக் 6 வந்து ஃபேஸில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. இப்போ இங்கே உங்களுக்கு கழுத்தில் ரொம்ப கருப்பாக இருக்குது, கழுத்து பின்னாடி இந்த ஏரியாலாம் ரொம்ப கருப்பாக இருக்குது, ஸோ அப்படின்னா அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்கள் அண்டர் ஆர்மில் ரொம்ப பிக்மெண்டேஷனாக இருக்குது, பார்க்கவே நல்லா இல்லை அப்படின்னா நல்லா க்ளீன் ஷேவ் பண்ணிவிட்டு நல்லா அந்த இடத்துல பாடி ஸ்க்ரப் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக ஆகிடும். அதுக்குன்னு ரொம்ப போட்டு தேய்ச்சிங்கனாலும் அது ரொம்ப எந்த இடத்துல தேய்க்கிறோமோ அந்த இடம் கருப்பாகவும் வெள்ளையாகாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நைட்டு தூங்குறப்ப இந்த கிளைகாலிக் க்ரீமை லைட்டாக இந்த இடத்துல அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இப்படி வச்சுருங்க. ஸோ அது நல்லா ஸ்கின்ல அப்சர்வ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் தூங்கலாம். ஸோ அதே மாதிரி உங்கள் எல்போவில், கால் முட்டியில்,
தொடையோட அந்த உரசம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல இருக்கிற கருப்பு, ஸோ எல்லாத்தையுமே வந்து சூப்பராக இது வந்து பிக்மெண்டேஷனை ரிமூவ் பண்ணும். உங்கள் கையில் இருக்கிற அந்த நக்கிள்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பிக்மெண்ட் இருக்குது ரொம்ப அதிகமாக, மற்ற இடம்லாம் கையில் ஒயிட்டாக இருக்குது, இந்த சுருக்கம் இருக்கிற இடத்துல மட்டும் கருப்பாக இருக்குது அப்படின்னாலும் இது நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபேஸில் யூஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்கணும். ஏன்னா இதை வந்து தப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து பீல் ஆகிக்கிட்டு வரும். ஸோ அது ரெக்கவர் ஆகிறதுக்கு 1 வாரம் ஆகும். ஸோ ஃபேஸில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இருக்கும் ஒயிட் கலரில். ஸோ ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை ஸ்கின்னில் அப்ளை பண்ணுங்கள். ஈரப்பதம் இருந்ததுன்னா இது வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இந்த மாதிரி லைட்டாக ரொம்ப லைட்டாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த இடத்துல ரொம்ப நிறையா பிக்மெண்டேஷன் இருக்குது, ரொம்ப டார்க் ஸ்பாட் இருக்கோ அந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக ரப் பண்ணி விடுங்க. ஸோ ரொம்ப அதிகமாக போட்டால் ரொம்ப சீக்கிரமாக பிக்மெண்டேஷன் ஆகிட்டு நல்லா வெள்ளையாயிடும். அப்படிலாம் தப்பு கணக்கு போட்டுட்டு யூஸ் பண்ணாதீங்க. எவ்வளோ யூஸ் பண்ணுமோ அவ்வளோ யூஸ் பண்ணால் தான் ரிசல்ட் வரும். அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து ரெட்னஸ் ஆகும், இச்சிங் ஆகும், இரிட்டேஷன் ஆகும், பிரேக் அவுட்ஸ் நிறையா வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் கவனத்தில் வைங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் கேப் விட்டுட்டு நீங்கள் ரெகுலராக என்ன மாய்ஸ்சரைசர் போடுவீங்களோ அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணுறதுனால நம்ம ஃபேஸில் இருக்கிற இப்போ பாருங்கள் பாஸ்ட் மந்த் வந்து நான் கொஞ்சம் எனக்கு மைண்டு வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால் நான் ஒரு 20 நாள் கிட்ட நான் பிரேக் எடுத்துகிட்டு எந்த வீடியோஸுமே போடல. அப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா லிட்டலாக ஸ்கின் கேர் பண்ணலை, எதுவுமே பண்ணலை. என் ஸ்கின்னு நான் ஸ்கின் கேர் பண்ணாமல் எப்படி டேமேஜ் ஆச்சுன்னு பாருங்கள். இங்கே எவ்வளோ ஆக்னி, இங்கே இந்த இடம் ஃபுல்லாக அவ்வளோ நிறையா ஆக்னி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபோர்ஹெட்டில் ஸோ இந்த மாதிரி நிறையா ஆக்னிஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. பிகாஸ் நான் நைட்டு அந்த 20 டேஸ் வந்து எனக்கு லிட்டலாக எனக்கு அப்படி ஒரு ப்ரெஷராக இருந்தது. ஃபேஸ் வாஷ் பண்ணல, சீரமெல்லாம் எதுவும் அப்ளை பண்ணல, சும்மா மனசு இருந்தால் மாய்ஸ்சரைசர் போடுவேன், இல்லைனா விட்டுடுவேன். ஸோ அந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸில் அதிகமாக இருந்தேன். ஸ்ட்ரெஸ்ஸு தான் நம்மளுக்கு இந்த ஆக்னிஸ் எல்லாம் வர்றதுக்கு காரணமே. ஸோ யாரெல்லாம் ஆக்னி வருதுன்னு நினைக்கிறீங்களோ உங்கள் லைஃப் ஸ்டைலில் நிறையா சேஞ்சஸ் கொண்டு வாங்க. கண்டிப்பாக ஆக்னி வந்து கம்மி ஆகும். ஸோ ட்ரஸ்ட் மீ, நிறையா பேருக்கு நான் சொல்கிறது தான், நீங்கள் ஸ்கின் கேரை மட்டும் ஃபாலோ பண்ணால் ஆக்னி குறைஞ்சிரும்னு தப்பாக நினச்சிருந்தீங்கன்னா ரொம்ப தப்பு. ஸோ வெளியில் எவ்வளோ கேர் வைக்கிறோமோ உள்ளேயும் கேர் வச்சிங்கன்னா தான் நல்ல ஒரு ரிசல்ட் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு 1 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து ட்ரை இருக்கும். அது மேலே நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசர் போட்டுடலாம். ஸோ இப்படியே படுத்திங்கன்னா ஸ்கின் இன்னும் ட்ரை ஆகிட்டு இச்சிங் இரிட்டேஷன்லாம் ஆகும். ஸோ நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். இல்லைனா வந்து நீங்கள் ஜஸ்ட் எங்கே அதிகமாக பிக்மெண்டேஷன் இருக்குது, மெலஸ்மா இருக்குது, இப்போ இந்த இடத்துல மெலஸ்மா இருக்குன்னா ஸோ அந்த இடத்துல மட்டும் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 1 மினிட் விட்டிங்கன்னா நல்லா ஸ்கின்னில் அப்சர்வ் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது நீங்கள் மேலே அது மாய்ஸ்சரைசர் ரெகுலராக போடுற மாதிரி போடலாம். இது நிறையா பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபேஸ் அப்ளை பண்ணும்போது அந்த இடத்துல இல்லாத இடத்துலையும் பிரேக் அவுட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் சொல்லிட்டு எங்கெங்கே இருக்கோ அந்த இடத்துலையும் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு சப்போஸ் ஸ்கின்னில் ஃபுல்லாக செட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஃபுல் ஃபேஸும் அப்ளை பண்ணலாம். ஆனால் டெய்லி யூஸ் பண்ணக்கூடாது, இது வந்து ரொம்ப ஆபத்து. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த பிரச்சனை ஒரு 1 or 2 months மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ப்ராப்ளம் கண்டிப்பாக குறைஞ்சிருக்கோ இல்லைனா வந்து ஃபுல்லாக கிளியர் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக இதை வந்து விட்டுடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட ரெகுலர் ரொட்டீனில் என்னென்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணுங்கள். இது வந்து லாங் டைம் கிடையாது, அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கெங்கே பிக்மெண்டேஷன் இருக்கோ அந்த பிக்மெண்டேஷனை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுமே தவிர இது லாங் டைம் பர்பஸ்க்கு கிடையாது. ஸோ இதை வந்து நிறைய பேர் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதனால தான் அவங்க வந்து ரொம்ப ஸ்கின்னை டேமேஜ் பண்ணிக்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த கிளைகாலிக் சீரம் இல்லை கிளைகாலிக் க்ரீம் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கட்டாயம் அது வந்து நீங்கள் அடுத்த நாள் இல்லை எப்போயுமே வந்து சன்ஸ்க்ரீன் டே டைமில் அப்ளை பண்ணணும். வெயிலெல்லாம் போனீங்கன்னா ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவ் ஆகிடும். ஏன்னா கிளைகாலிக் வந்து ஒரு AHA, ஸோ ஆல்ஃபா ஹைட்ராக்சி ஆசிட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போலியேட் தன்மை நிறையா இருக்கிறது. உங்கள் ஸ்கின்னை வந்து டெட் ஸ்கின் செல்ஸை ரிமூவ் பண்ணிக்கிட்டு எக்ஸ்போலியேட் பண்ணிக்கிட்டு புதுசாகவே வச்சுருக்கோம் சாஃப்டாக. ஸோ அந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும்போது நீங்கள் வெயிலெல்லாம் போனீங்கன்னா ஆப்வியஸ்லி உங்கள் ஸ்கின் வந்து பயங்கரமாக டேமேஜ் ஆகும். ஸோ அதனால தான் சொல்கிறது, இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்கின் கேர்னு வந்துட்டாவே சன்ஸ்க்ரீன் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம சீரமெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னா கட்டாயம் சன்ஸ்க்ரீன் இல்லாமல் யூஸ் பண்ணுறவே பண்ணாதீங்க. அது உங்களுக்கு கையெடுத்து கேட்டுக்கிறேன். சன்ஸ்க்ரீன் போட்டிங்கன்னா நீங்கள் சீரமெல்லாம் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா பண்ணாதீங்க. இன்னைக்கு கிளைகோ 6 எப்படி யூஸ் பண்ணுங்கிற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். டாடா பாய்.